இலங்கையின் ஊடக வரலாற்றில் புலனாய்வு செய்தியிடல் ஊடக பரப்பில் கோலோச்சி மறைந்த ராவய பத்திரிகையின் ஆசிரியர் விக்டர் ஐவனுக்கு யாழ் ஊடக அமையத்தில் நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. யாழ் ஊடக அமையத்தின் பங்களிப்புடன் அகில இலங்கை காந்தி சேவா சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த அஞ்சலி நிகழ்வு இன்றைய தினம் நடைபெற்றது. இடதுசாரி கொள்கையை கொண்ட 1949 முதல் 2025 வரையான அவரது வாழ்க்கை வரலாற்றில் சுமார் 35 வருட காலமாக இலங்கையின் இதழியல் துறையில் மட்டுமன்றி நாட்டின் அரசியல் சமூகத்திலும் தனக்கென்று ஒரு இடத்தை வகுத்து துணிச்சலுடன் செயல்பட்டு வந்தவர் விக்டர் ஐவன். கடந்த ஜனவரி 19ஆம் தேதி அன்று காலமானார். இந்நிலையில் ஊடகத்துறையினர் மட்டுமல்லாது அரசியல் மற்றும் பொது அமைப்புகளின அவரை நினைவு கூர்ந்து அஞ்சலித்துள்ளனர். அதன் அடிப்படையில் இன்று யாழ்ப்பாணத்தின் ஊடக அமையத்தில் அவரது திருவுருவப்படத்திற்கு சுடரேற்றி மாலை அணிவித்து நினைவுகூரல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. குறித்த அஞ்சலி நிகழ்வில் யாழ் ஊடக அமையத்தின் தலைவர் செல்வகுமார் அஞ்சலி உரை ஆற்றுகையில், புலனாய்வு செய்திக்கென தத்துருவமான பொறிமுறையை வகுத்து செய்தியிடலை முன்னெடுத்து வந்த விக்டர் ஐவன் வடக்கின் தகவல்களையும் அச்சமின்றி துல்லியமாக அறிக்கையிட்டவர் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் வடக்கின் தமிழ் ஊடக பரப்பில் அனைத்து ஊடகங்களும் புலனாய்வு அறிக்கையிடலையே முன்னெடுத்து வருவதாக சுட்டிக்காட்டியதுடன் தமிழர் தேசத்தில் நடாத்தப்பட்ட சம்பவங்களையும் துயரங்களையும் அச்சமின்றி வெளிக்கொண்டு வந்த ஊடகவியலாளர்களுக்கு உந்துதலாகவும் இருந்தார் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். விக்டர் ஐவனை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். விக்டர் ஐவன் சார் மோகனதாஸ் சொன்ன மாதிரி அவர் இடதுசாரி கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இடதுசாரி இயக்கங்களோட தொடர்பாக இருந்தவர். இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஆட்சி கூடத்தில் இருக்கிற தேசிய மக்கள் சக்தி முந்தி ஜேவிபி என்றிருந்த அந்த ஜேவிபியிலே அவர் ஒரு முக்கியமான உறுப்பினராக இருந்தவர். இலங்கையின் முன்னணி ஊடகவியலாளர் 2 பேர், சுனந்த தேசப்பிரியா, விக்டர் ஐவன் 2 பேரும் ஜேவிபியின் முக்கியமான உறுப்பினர்களாக இருந்தவர். நான் நினைக்கிறேன் விக்டர் ஐவன் கொழும்பு தொகுதி அமைப்பாளராக இருந்தவர் நினைக்கிறேன். சுனந்த தேசப்பிரியா குருநாகல் தொகுதிக்கான அமைப்பாளராக இருந்தவர். அதை விட ஊடகத்துறையில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். விக்டர் ஐவன் அதாவது சிங்கள ஊடகவியலாளர்கள் அல்லது பத்திரிகை ஆசிரியர்மார் அநேகமானாக்கள் சட்டத்தரணிகள். இங்கே எங்களை மாதிரி சும்மா எடிட்டராக இருக்கிறீர்கள். இல்லை 3 காரணங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, லசந்த விக்ரமதுங்க ஒரு லாயர். மற்ற எனக்கு இப்போ பேர் ஞாபகம் இல்லை. டிஎன்எல் ரேடியோ ஒன்று இருந்தது. அந்த டிஎன்எல் ரேடியோ சேர்மனும் அவரும் ஒரு லாயர். விக்டர் ஐவனும் தந்த காலத்தில் சந்திரிகா ஜனாதிபதி சந்திரிகாவுக்கு எதிராக வழக்குகளை தாக்கல் செய்தவர். அப்போ அப்படி எங்களோட தமிழோட எல்லாருமே ஒருத்தரும் செய்ததை நான் இதுவரை அறியவில்லை. ஒரு ஜனாதிபதிக்கு அல்ல அரசாங்கத்துக்கு எதிராக வழக்குகளை தாக்கல் செய்த பெருமை சிங்கள ஊடகவியலாளருக்கு தான் சாரும். மற்றது விக்டர் ஐவன் ஒரு புலனாய்வு ஊடகவியலாளர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் வெளிக்கொண்டு வந்த 2 முக்கியமான விஷயங்கள், அதை இந்த இடத்துல சுட்டி காட்டலாம்னு நினைக்கிறேன். நான் எல்லாருக்கும் தெரியும், லக்ஷ்மண் ராமர் கொல்லப்பட்ட லக்ஷ்மண் ராமரை புலிகள் தான் போட்டது என்று தான் உலகம் முழுக்க கதை. ஆனால் விக்டர் ஐவன் தான் அதை வெளிக்கொண்டு வந்தது. லக்ஷ்மண் ராமன்ற கொலையில் புலிகளுக்கு தொடர்பில்லை என்ற அதில் வேறு சக்திகளின் கை பின்னணி நான் இந்த சுட்டி காட்ட விரும்பவில்லை பகிரங்கமாக. அதே மாதிரி இன்னொரு விஷயம், சந்திரிகா முந்தைய மீட்டிங் ஒன்றில் பேசிக்கொண்டிருக்கிறதுல அந்த மேடையில் குண்டு வெடித்தது. அந்த குண்டு வெடிப்பும் புலிகள் தான் விழுந்தது. ஆனால் விக்டர் ஐவன் மட்டும் அந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்தார். அது ஒரு திட்டமிட்டு என்ன ஆதரவு தர்றதுக்காண்டி அனுதாபவாக்கு தர்றதுக்காண்டி செய்யப்பட்ட ஒரு சதி என்று சொல்லி விக்டர் ஐவன் அந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்தார். மற்றது இங்கே யாழ்ப்பாணத்தில் என்னென்னு சொல்கிறது, ஒரு அடக்குமுறை ஆட்சி நடந்து கொண்டிருக்கல சந்திரிகாண்ட காலத்தில் தான்
இப்போ எல்லாரும் தமிழ் தேசியவாதிகளாக மாறிட்டினோம். அப்போ இங்கே எல்லாருமே ஒட்டுக்குழு தான். நான் அது மாற்றுக்கிறது இல்லை. நான் பகிரங்கமாக சொல்கிறேன். ஆனந்த சங்கரியில் இருந்து எல்லாருமே ஒட்டுக்குழுவாக தான். அந்த ஒட்டுக்குழுவான்னு நான் என்னதுக்கான சொல்கிறேன் என்றால், துணை இராணுவ குழுக்களுக்கான சம்பளத்தை பெற்றுக்கொண்டார்கள் ஆனந்த சங்கரி உட்பட. அப்போ அவையண்ட அடாவடிகள் அட்டூழியங்களை சிங்களத்தில் கொண்டு வரதுக்கு களம் கொடுத்த விக்காய்வர் என்ற நிமல்ராஜன் கட்டுரை ஒவ்வொரு கிழமையும் ராவையால் வரும். அப்போ இங்கே யாழ்ப்பாணத்தில் நடக்கிற அத்தனை சம்பவங்களும் அடுத்த அந்த கிழமை இதில் வந்து எதிரும். அப்போ யாழ்ப்பாணத்தில் நடந்த சம்பவங்களை வெளிக்கொண்டு வரதுக்கு காரணமாக களம் கொடுத்தவரும் விக்காய்வர். இப்படி மற்ற இன்னொரு காந்தி சேவா சங்கம் அவர் காந்திய செயற்பாட்டாளர் என்றால் அவர் மனித உரிமை செயற்பாட்டாளராக இருப்பார்ன்றது அது சொல்லி தேவையில்லை. இவ்வளவுதான் எனக்கு அவரை பற்றி தெரிஞ்ச விஷயங்கள். இப்படி ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்கிறது வரவேற்கத்தக்கது. ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.